தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் தான். அதாவது தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20,000 மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் பெர் மந்த்துக்கான சேலரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் இமெயில் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு இமெயில் மூலமாக விண்ணப்பிக்க ஜூலை 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலிங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். ஓகேங்களா, தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இதுதான். தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப்சைட் தான் இது. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சனல் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி 2 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் தான் இது. இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா, இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். 2 விதமான நோட்டிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் இது, அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இது. ஓகேங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வித அப்ளிகேஷன் ஃபார்மும் அவங்க தரல. நம்ம பார்த்திங்கன்னா ஓனாக தான் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி ஒரு ப்ளேஸ் வச்சுருங்க. அதேமாதிரி என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகண்ட் பெயர், அவங்களோட அப்பா அல்லது கணவர் பெயர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, இமெயில் ஐடி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்க மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கிங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அது கூட தேவையான ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும். அதாவது உங்களோட ஐடி ப்ரூஃப், ஆதார் ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபு, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. அது எல்லாமே அட்டாச் பண்ணி அப்ளிகேஷனோட சேர்த்து அதையும் வச்சு ஸ்கேன் பண்ணி சிங்கிள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஸோ அந்த பிடிஎஃபை அவங்க சொல்லியிருக்க இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ராசஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா tnoge@tn.gov.inங்கிற மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சிங்கிள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும். சப்ஜெக்டில் நீங்கள் அப்படி இந்த போஸ்ட்டு பற்றின டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும். இமெயில் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதற்கு லாஸ்ட் டேட் ஜூலை 31 ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதான் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இருக்கும். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேங்களா, ஸோ பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பெர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மாதம் உங்களுக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும் சேலரியாக. ஓகேங்களா, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 1 இயர் ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, பர்சனல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்.
இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டிகிரி இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணுமாலாம் கிடையாது. ஏதாவது ஒரு டிகிரி வச்சுருந்ததுனாலே அதுவே எலிஜிபிள் தான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸில் டிகிரி வச்சுருக்கீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குன்னா இந்த அட்ரஸ்க்கு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தி செக்ரட்டரி, தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி, ஃபஸ்ட்டு ஃப்ளோர், அர்பன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங், 75 MRC நகர், ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 60028. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போய்ட்டு உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுமே அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ரெடி பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க இந்த மெயில் ஐடிக்கு ஜூலை 31 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஸோ அப்படி தான் இந்த போஸ்ட்டுக்குமே நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி சென்னையிலேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னையில் தான் இருக்கும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேடரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. சேலரி பர் மந்த்துக்கு 20,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கோ அல்லது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியோ, அதாவது பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கோர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி ஆன்லைன் கேமிங் நாலேஜ் இருக்குனாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் குவாலிஃபிகேஷன் எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 31 ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இமெயில் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஸோ சேம் அட்ரஸ் சேம் மெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க 2 விதமான போஸ்ட்டுக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டியும் ஃபீஸ் எதுவுமே இல்லை, ஃப்ரீயாகவே மெயில் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 31 ஈவினிங் 5 மணி வரைக்கும் வர மெயில்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த மெயிலில் இருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க. அதாவது இன்டர்வியூ எந்த வென்யூவில் நடக்கும், என்ன டேட்டில் நடக்கும், என்ன டைமிங்கில் நடக்கும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ அதில் குவாலிஃபிகேஷன் யாருக்கெல்லாம் கரெக்டாக சூட் ஆகுது, யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லி அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான் இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு டைரெக்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். ஃப்யூச்சரில் ஜாப் பற்றின அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.